சொல்லாடல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இன்றைக்கு ஜஸ்டிஸ் மகாதேவன் ஜஸ்டிஸ் மகாதேவனுடைய பேச்சு ஒரு சாதாரண பிரசங்கம் அல்ல, மகாதேவன் பிரச்சாரம் மலை பிரசங்கம் என்று சொன்னால் அது முழுக்க உண்மை. குரலிலே ஒரு குரல் உண்டு, கேட்டார் பிணிக்கின் தகையவாய் கேளாரும் கேட்க மொழிவதாம் சொல். கேட்டவர்கள் நண்பர்கள், அவர்களையும் பிடிக்க வேண்டும், கேளார்கள் பகைவர்கள், அவர்களையும் பிடிக்க வேண்டும். ஒரு பொருள். இன்னொரு பொருள், ஒரு சப்ஜெக்டை பத்தி ஏற்கனவே கேட்டவர்களையும் பிடிக்க வேண்டும், சப்ஜெக்டை தெரியாதவர்களையும் பிடிக்க வேண்டும். அதைத்தான் ஜஸ்டிஸ் மகாதேவன் சொன்னார். சொல்லுவார்கள், இறைவன் அருள் இருந்தால் கல் கூட கல்கண்டாக மாறும். இறைவனின் அருள் இருந்தால் விறகு கூட வில்லாக மாறும். இறைவனின் அருள் இருந்தால் கல்லாதவன் கூட காலமேகமாக மாறுவான் என்று சொல்வார்கள். நான் கேட்டேன், இவ்வளவு இளமையாக இருக்கிறீர்களே என்று அவரிடம் கேட்டேன். அந்த இளைஞருக்கு எனக்கு பதில் சொல்லாமல் இந்த மைக்கில் வந்து சொன்னார். எண்ணம் தான் முக்கியம். உங்களை அவங்க பேச்சு எவ்வளவு பேசுறாரு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது இல்ல, உங்களை ஒழுங்குபடுத்தியதா, உங்களுடைய எண்ணத்தை, மனதை, பண்பை ஒழுங்குபடுத்தியதா தான் முக்கியம். கற்கள் ஒழுங்குபடுத்தப்படும் போது அது என்னவாகிறது? சிலையாகிறது. சொற்கள் ஒழுங்குபடுத்தப்படும் போது அது என்னவாகிறது? அது கவிதையாகிறது. கோடுகள் ஒழுங்குபடுத்தப்படும் போது அது என்னவாகிறது? அது ஓவியமாகிறது. உடல் அசைவுகள் ஒழுங்குபடுத்தப்படும் போது என்னவாகிறது? அது நாட்டியமாகிறது. சப்தம் ஒழுங்குபடுத்தப்படும் போது என்னவாகிறது? அது சங்கீதமாகிறது. சாதனைகள் ஒழுங்குபடுத்தப்படும் போது அது என்னவாகிறது? சரித்திரமாகிறது. மனம் ஒழுங்குபடுத்தப்படும் போது என்னவாகிறது? புனிதமாகிறது. மலர்கள் ஒழுங்குபடுத்தப்படும் போது என்னவாகிறது? மாலையாகிறது. மனிதர் ஒழுங்குபடுத்தப்படும் போது அவன் தெய்வமாகிறான். கற்களாக இருந்த நம்மை இன்றைக்கு ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்கள் கற்கண்டாக மாற்றியிருக்கிறார். இந்த அழிவால் சூழப்பட்ட இந்த அரங்கம் அறிவரங்கமாக மாறியிருக்கிறது. அதுதான் அழகு. எது அழகு? எது அழகு? ஆடும்போது மயில் அழகு, ஓடும் போது மான் அழகு, தாவும் போது முயல் அழகு, கூவும் போது குயில் அழகு, பாயும் போது புலி அழகு, மேயும் போது பசு அழகு, விடியும் போது விண்ணழகு, மடியும் போது அலை அழகு, எழும் போது கதிரவன் அழகு, விழும்போது அருகி அழகு, நடக்கும் போது கால்கள் அழகு, கடக்கும் போது நதிகள் அழகு, நீராடும் போது நீர் அழகு, நீர் அழகு, போராடும் போது வீரம் அழகு, உருகும் போது வெண்ணெய் அழகு, உருகும் போது வெண்ணெய் அழகு, பெருகும் போது வெள்ளம் அழகு, சிரிக்கும் போது குழந்தை அழகு, சிரிக்கும் போது குழந்தை அழகு, தரிக்கும் போது கர்ப்பம் அழகு, பூணும் போது தாய்மை அழகு, பேணும் போது ஒழுக்கம் அழகு, பூணும் போது தாய்மை அழகு, பேணும் போது ஒழுக்கம் அழகு, மெல்லும் போது தாம்பூலம் அழகு, மெல்லும் போது தாம்பூலம் அழகு, சொல்லும் போது தமிழ் அழகு, தமிழ் அழகு, தமிழ். இன்றைக்கு அந்த தமிழை பருகி இருக்கிறோம். அதை விட நம்மை பண்படுத்தி இருக்கிறார். நம்முடைய எண்ணங்களை மனசேகம், பதசேகம், கர்மண்யேகம், மகாத்மா என்பார்கள். எண்ணங்களை பக்குவப்படுத்துவது அதான் பக்தி. சொல்லுவாங்க, இது வந்து சத்திய சங்கம். சத் சங்கத்தே நிசங்கத்துவம், நிசங்கத்தே நிர்மோகத்துவம், நிர்மோகத்தே நிச்சலகத்துவம், நிச்சலகத்தே ஜீவன் முக்தி என்பார். இந்த சங்கத்தை, இந்த அரங்கை ஒரு சத்திய சங்கமாக மாற்றி காட்டியிருக்கிறார். அது காரணம் அடிப்படையில் அவருடைய ஒழுக்கம், அவருடைய ஆன்மீகம். அதை விட அவங்க அப்பா செஞ்ச புண்ணியம். தமிழ்தான் அவர் இப்படி ஆக்கியிருக்கிறார். எவ்வளவு இவர் பேச வேண்டியது இன்னைக்கு இல்ல, வைகுண்டே யாரை தள்ளிக்கு பேசணும். யாராவது எழுந்துட்டாங்களா? எல்லாரையும் கட்டிப்பட்டார். அதுக்கு என்ன காரணம் தான், நீங்க பேசுறது இல்ல, பேச்சின்படி நடந்து கொள்கிறீர்களா? அதான் முக்கியம். ஒரு
ஒரு மளிகை கடைக்காரன் போய் பாரியார்ட்ட கேட்டிருக்கான், ஐயா நான் புதுசா மளிகை கடை ஆரம்பிச்சிருக்கேன், எந்த படம் மாட்டிக்கலாம், சிவன் படமா முருகன் படமா அல்ல விஷ்ணு படமா மாட்டிக்கலாம். சொன்னார், எந்த படம் வேணாலும் மாட்டிக்க, கலப்படம் பண்ணி மாட்டிக்க. அதுபோல எனக்கு சில நிமிடங்கள் தான் கொடுத்திருக்காங்க. அந்த நிமிடத்துல இந்த என்ன சொல்றது, நம்மை பண்படுத்தி இருக்கிறார் மகாதேவன், நம்மை பண்படுத்தி இருக்கிறார். அதை விட அவர் பண்பட்டதனால்தான் நம்மை பண்படுத்தி இருக்கிறார். அந்த இரண்டாவது இது எட்டு தொகையில இருக்குல்ல, 8 தொகை முக்கியமான புறநானூறு 8 தொகையில முக்கியமானது. நற்றிணை குறுந்தொகை, நற்றிணை குறுந்தொகை, 500 10 பரிபாடல், அடுத்தது கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இது 8வது. இந்த 8ங்கிறது முக்கியம். ஏன்னா இது 8வது கூட்டம். இது 8வது கூட்டம். இதுக்கு இவ்வளவு பேர், சின்ன ரூம் இது, இவ்வளவு கூட்டம் வந்திருக்குன்னா அவர் கட்டி போட்டிருக்காரு. நம்மளாம் கட்ட வைக்கப்படும். தமிழ் நம்மளை கட்டி போட்டிருக்காரு. எனவே நாம் எல்லாரும் நல்ல எண்ணத்தோடு பண்போடு அடிக்கடி உதவுகிற எண்ணத்தோடு. எனக்கெல்லாம் பிடிக்கிறது மகாத்மா காந்தியுடைய புத்தகமும் விவேகானந்தருடைய புத்தகம். என்னுடைய வாழ்க்கையில வேற துறைக்கு போகணும்னு நினைச்சேன், சினிமாவுக்கு போகணும்னு நினைச்சேன், சினிமா நடிகர் நான் நினைச்சேன். ஆனா எம்ஜிஆரோட உதவியில நான் ஜட்ஜ் ஆனேன். அந்த பண்பு எனக்கு